எப்போ வேணாலும் வரலாங்க. இப்போ தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, ரெண்டாவது ஃபோன் பண்ணிட்டு வரணுங்கிறது இல்லை. முக்கியமாக பகலில் எந்த டைமில் வேணாலும் வரலாம். அவங்க ஃப்ரண்ட்டில் செக் ஓடிட்டு இருக்குது, பின்னாடி மசாலா மிஷின்ஸ் இருந்து எல்லா இடமும் ஓப்பன் தான் நம்மளுக்கு. எங்கே வேணாலும் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வந்து வேணாலும் பார்க்கலாம். நவீனோட நேரில் வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பேட்டி எடுத்திருப்போம். 3 யங்ஸ்டர்ஸ் என்ன ஆனாலும் எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தாராபுரத்தில் ஒரு சின்ன டவுன்ல இருந்து இந்தியா முழுக்க ஆன்லைனில் அமேசானில் அவங்களோட எண்ணெய் உற்பத்தியை கொண்டு போய் ரீச் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் திரும்ப வந்துருக்கிறோம். உள்ள வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்களை பார்க்கறதுக்கு. வெறும் ஒரு எண்ணெய் நிறுவனமாக ஆரம்பிச்சவங்க, தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாடிக்கையாளரின் ரிக்வஸ்ட் பேரில் திரும்ப அடுத்தடுத்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த 3 யங்ஸ்டர்ஸையும் பார்க்கலாம். நவீன், பழனிசாமி, சதீஷ், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். குட். ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 வருடம் கழித்து உங்களுடைய ஃபேக்டரியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் அடுத்தடுத்த வளர்றது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு என்கிட்ட. இப்போ நம்ம போன 2 வருடம் பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பொருட்களை இப்போ அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேரில். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேக்டரியே பெருசு பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ சின்ன லெவல் ஆரம்பிச்சது இப்போ அடுத்த ஒரு யூனிட்டே போட்டிருக்கீங்க. அந்த ஒரு ஃபேக்டரி பிளாக் காட்டிடலாம். கண்டிப்பாங்க. முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடலாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய மாற்றிருக்கோங்க. ஃபுல் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம மேனுவலில் மறைச்சிக்க 2 மிஷின் மட்டும்தான் போட்டிருந்தோங்க. இப்போ நம்ம யூனிட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சிக்கு தான். மேனுவல் மறைச்சிக்கில் எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் நமக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல மிஷின் போட்டிருக்கோம். இந்த கடல மிஷினில் பார்த்தீங்கன்னா உடைக்கிறது, அதுக்கு சலிக்கிறதையுமே 2 சேர்த்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம கடலை கொட்டும் போது இதில் உடச்சி நம்மளுக்கு கீழே வந்துடும். இந்த கன்வேர் மூலிமா பருப்பு மேலே வந்து இந்த சல்லடைக்கு வந்துடும். இந்த இதில் இந்த சேக்கரில் விழுகும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பருப்பு இந்த வழியாகவும் இதில் பிஞ்சு பருப்பு இந்த பக்கம் வந்துடும். தனியாக இந்த பக்கம் அந்த ஒத்த காய் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். இதுலேருந்து என்ன பார்க்க முடியும்னா நம்ம டேரெக்டாக நம்ம கடல மில்லில் வாங்கும்போது என்னென்னா அவங்களுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி தான் உடச்சி கொடுப்பாங்க. இங்கே நம்ம டேரெக்டாக விவசாயத்தை எடுத்துகிட்டு வந்து எந்த தண்ணி இது ஊற்றாமல் நம்ம அப்படியே கடலை எடுத்து போட்டுரும். அதோட மாய்ச்சரும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பருப்பில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். ரைட். பழசு நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் இருந்தது இங்கே இடத்துல. இப்போ கம்ப்ளீட்டாக பக்கத்தில் ஒரு எப்படி இந்த இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு? அதனால டக்குனு அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ரொம்ப சின்ன இடத்துல தான் போட்டிருந்தோம். 2 மிஷின் மட்டும் தான் இருந்ததுங்க. இதுக்குள்ளே தான் பேக்கிங் பண்ணோம். எல்லா விஷயம் இதுக்குள்ளே தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கும்போது நம்மளுக்கு கஸ்டமரோட இது அதிகமாகவே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டே ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்க்கே தனியாக ஒரு யூனிட்டே போட்டுட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாக அடுக்கிறதுக்கு ட்ரே வச்சிருக்கிறது, இந்த பக்கம் புண்ணாக்கு கீழே போடுறதுக்குங்க. அப்போ நம்ம ஆயில் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுவோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெய் பேக்கிங் பண்ணுறது இந்த இடத்துல நெய் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ட்ரம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லித்தூள் மசாலா ஐட்டம் நம்ம ஒரு 14 ஐட்டம் பண்ணுறோம். அந்த 14 மசாலா ஐட்டமும் இதில் ஒவ்வொன்றுலையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தேனும் நம்ம பண்ணுறோம். தேன் வந்து ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்துடும். அந்த டேரெக்டாக வாங்கிட்டு வந்ததில் இதில் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான தேன் பண்ணுறோம். சோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஐட்டம் பண்ணுறோங்க. முல்தானி சோப்பு பண்ணுறோம்னா நம்ம நார்மலாக கோகனட் ஆயில் பண்ணுற சோப் பண்ணிட்டு இருக்கோம். சோப்பில் மோலில் ஊற்றி வச்சிருக்கோம். மோலில் ஊற்றி வச்சிரும். மோலில் ஊற்றி வச்சு ஒரு 2 நாளுக்கு எடுத்து வச்சிருவோங்க. இது வந்து ஒரு 25 நாளைக்கு இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணுவோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மசாலா நம்ம வறுக்கிறதுக்கு உண்டான அடுப்பு. இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே வறுக்கலாம். நம்மளுக்கு செலவு மிச்சம், டைமு கம்மியாயிரும். ஆனால் இருந்தாலும் இந்த அடுப்பில் ஏன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா அதோட ப்ளூ ஃப்ளேம் இது மாறாமல் இருக்கிறதுக்கும் அதோட சுவை டேஸ்ட்டு எந்த இதுலேயும் மாறாமல் இருக்கிறதுக்காக நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல, செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம தரமாக குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கோசம் இந்த அடுப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம டேரெக்டாக விவசாயிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மிளகாய் என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு 4 நாளைக்கு நம்ம காய போட்டுருவோம். வறுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து அதை நம்ம எடுத்து வறுத்து வச்சிடும். இப்போ இங்கே விறகு அடுப்பை பார்த்துருக்கோங்க. இங்கே மசாலா ஐட்டம் எல்லாம் வறுக்கிற எல்லா ஐட்டத்தையுமே நம்ம இந்த மிஷின் மூலமாக இங்கே அரைச்சிக்கிறோங்க. இதில் வந்து என்னென்னா சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க, கறி மசாலா, இட்லி பொடி, ரசப்பொடி எல்லாமே நம்ம இதில் அரைச்சிக்கலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் 2 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது எண்ணெய் தான் ரொம்ப பிரதானமாக பண்ணிட்டு இருந்தீங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ எண்ணெயிலேருந்து கிட்டத்தட்ட நான் உள்ள பார்க்குறேன் இத்தனை பொருட்கள், மசாலா, நெய், தேன், இவ்வளோ பொருட்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. எந்த தருணத்தில் தோணுச்சு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் பண்ணணும், தேன் பண்ணணும், நெய் பண்ணணும், எப்படி தோணுச்சு? எதுக்கான தேவை இருந்துச்சு? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம்ங்க.
அதுக்கப்புறம் நம்ம வாங்கின கஸ்டமர்ஸே வந்து இப்போ உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்கின கஸ்டமர்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற எண்ணெயே நல்லா இருக்குது, எண்ணெய் மட்டும் கொடுக்காதீங்க, மறுபடியும் நிறைய ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் ஆகட்டுங்க, நம்ம கடுகு எண்ணெய் கொடுக்குறோமுங்க அது ஆகட்டும், மறுபடியும் தேன் நெய் நிறைய ஐட்டம்ஸ் பண்ண சொன்னாங்கண்ணா. 1 by 1 பண்ண சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்றா பார்த்தோங்க, எது எது பண்ணலாம் பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியுமா, லாங் டைமாக கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோங்க. அதில் எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளால் வந்து போய் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணி நம்மளால் முடிஞ்சது எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோங்க. பார்த்துட்டு 1 by 1 செய்ய ஆரம்பிச்சோங்க. அப்படி செஞ்சதான் இந்த 2 வருஷத்தில் வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி 1 by 1 கொண்டு வந்தோம்ங்க. இப்போ இவ்வளோ பொருள்லையங்கண்ணா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ நெய் ஆகட்டுங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு நெய்யை தான் ஃபோக்கஸே பண்ணோம்ங்க. நெய் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம்ங்க. எல்லாரும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா க்ரீம் செப்பரேட்டர் வச்சு தான் க்ரீமை பிரித்து பால் இருந்து உடனே க்ரீமை பிரித்து அப்படி நிறைய பேர் க்ரீம் செப்பரேட்டரில் தான் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா. ஆனால் எங்களுக்கு வந்து என்னங்கன்னா எதாக இருந்தாலும் இன்றைக்கி மாடர்னாக பண்ணுற மாதிரி எதுலையுமே போக வேண்டாம், அதாவது துரிதமாக உடனடி செய்கிறது எதுவுமே வேண்டாம், ட்ரெடிஷ்னலாக நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எதாக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு நினச்சோம்ங்க. அப்போ நெய் எப்படி அப்படி பண்ண முடியும்னு பார்க்கும்போது நம்ம ஊத்துக்குழி தான் எப்போவுமே வெண்ணெய்க்கு ஃபேமஸுங்க. ஊத்துக்குழியிலிருந்து வெண்ணெய், எருமைக்கு தனியாக எருமை பாலிருந்து வெண்ணெய் செப்பரேட் பண்ணி வாங்குறதும் பசும்பால் இருந்து எடுக்கிறதும் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்மளே நம்மளோட யூனிட்டில் வந்து நெய் செய்ய ஆரம்பித்தோம்ங்க. அதில் அப்படி தான் ப்ளூ ஃப்ளேமில் வந்து கேஸ் வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற முழுக்க ஒரு தெளிவான முடிவோடு இருந்தோம்னா. அப்போ என்ன பண்ணோம், விறகடுப்பு போடலாம், விறகுலையே வச்சு நம்ம சமைக்கிற மாதிரி பண்ணலாம், நம்மளுக்கு அந்த எல்லோ ஃப்ளேம் இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த இயற்கையாக கிடைக்கிற அந்த நெருப்போட சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறனாலேயே நம்ம அந்த அடுப்பு செஞ்சு அதுக்கு டைம் ஆனால் ஆக்சுவலாக டிலே ஆகுதுங்க. எல்லாமே நம்ம ப்ராசஸ் செய்யும்போது அந்த விறகடுப்பில் செஞ்சோம்னா டைம் டிலே ஆகுது, மேன் பவர் ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கும்போது நெய்யோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி வருதுங்க, நம்மளுக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதுங்க. ஆனால் அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. புது ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு தப்பு இல்லாமல் ஒரு மற்றதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இன்னுமே சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாலே தேன் அப்படி தாங்க. தேன் வேணும்னு கேட்கும்போது ஒரு 8-9 வெரைட்டியில் தேன் பண்ணுறோங்க. எல்லாமே தேன் நம்ம தாராபுரம் சரௌண்டிங்கில் நம்ம ஏரியாவில் இருக்கிற தோட்டங்களில் பெட்டி வச்சு ஒரு தோப்புக்கு இப்போ முருங்கினா முருங்கிக்கு தனியாக, வேம்புனா வேம்புக்கு தனியாக வச்சு பெட்டி வச்சு தேன் எடுத்து கொடுக்குறோங்க. அதுலேயும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வேறு எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கிற ஆட் பண்ணுறதோ அது எதுவுமே பண்ணுறது இல்லைங்கண்ணா. இதெல்லாம் சைமல்டேனியஸாக பண்ணும்போதேங்கண்ணா நாங்கள் சந்தித்த ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றுங்க, மசாலா செய்யணும்னு நினச்சோமுங்க. செஞ்சு பார்த்தோம், எங்களுக்கான பழைய டேஸ்ட்டு பழைய அந்த ஃப்ளேவர் வந்து எங்களால் கொண்டு வரவே முடியலைங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற பார்ட்டிஸ் வயசானவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஒருத்தர் ஒரு மெத்தடில் சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தோம்ங்க. அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிச்சிங்கன்னா அதுவும் விறகடுப்பில் தான் பண்ணணும் அப்படிங்கிறனால நம்ம அந்த விறகடுப்புலேயே ஒரு பொருளும் இப்போ மிளகாய் சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோட்டத்தில் போய் நம்மளே மிளகாய் எடுக்கிறோமுங்க. பச்சை மிளகாய்னா பச்சை மிளகாய் வரமிளகாயும் கூட எடுத்துக்கிறோமுங்க. 12 கிலோ பச்சை மிளகாய் வந்துன்னா தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக 1.5 கிலோ வரமிளகாயாக கிடைக்குதுங்க. அதை நம்மளாவே ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட களத்தில் காய வச்சு வரமிளகாயை மாற்றி ஒரு பொருளுமே எங்கே தரமாக கிடைக்குதுன்னு பார்த்து மசாலா எடுத்துகிட்டு வந்து செஞ்சோமுங்க. எப்போ விறகடுப்பில் செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் நாங்கள் நினச்ச அந்த ஃப்ளேவர் கிடச்சிது எங்களுக்கு. அது எங்களுக்கு மட்டும் கிடச்சது இல்லாமல் நாங்கள் கொடுத்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வயசான பாட்டிக்கு தான் முக்கியமாக சொன்னாங்க. நான் அன்னைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த ஸ்மெல்லு இந்த மனம் இந்த டேஸ்ட் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக வரவே இல்லை, என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க, பையன் வாங்கி கொடுத்தாங்க, அப்போல்லாம் கிடைக்கல, ஆனால் இப்போ மறுபடியும் அந்த இதே கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்களோட பொண்ணு பசங்க நம்ம கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப நாங்கள் நினச்ச குவாலிட்டி வந்துருச்சுன்னு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோங்க அந்த டைமில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசாலாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்து சாம்பார் பொடி தான். நான் இப்போ சொன்னதுக்கெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோங்க. அதுக்கப்புறம் தான் 1 by 1 பண்ணி இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி, இட்லி பொடி, சிறுதானிய பருப்பு பொடிகள், கருவேப்பிலை பொடிங்க, கறி மசால் பொடி, மஞ்சள் தூள் எல்லாமே பண்ணுறதுல மொத்தம் 16 வெரைட்டி இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. 16 வெரைட்டியுமே வந்து ஒரு கஸ்டமர் ஒரு மசாலா 2 மசாலா வாங்குறாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது என்ன வேற எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டு வாங்கி அவங்க திரும்ப ஃபீட்பேக் நாங்கள் கேட்டு வாங்கும் போதே எங்களுக்கு அந்த உண்மையான ஹாப்பினஸே கிடைக்குதுங்க. நாங்கள் ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு இந்த மசாலாவை வந்து அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கணும்னு தயார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க திரும்ப அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் 4 மாதம் நம்மளும் வச்சு யூஸ் பண்ணுறோம். எதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறத போக 1 by 1 லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. நிறைய பேர் வந்து சோப்பு நீங்கள் பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம மரச்செக்கு எண்ணெயில் வந்துட்டு சல்ஃபர் இல்லாத தேங்காய் வந்து ரெகுலராக ஆட்டிகிட்டு இருக்கிறோம்னா அதே தேங்காய் வந்து யூஸ் பண்ணி சோப் செய்கிறாங்க. இப்போ அந்த சோப்பில் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வாங்கி செய்கிறாங்க. அதுவும் நிறைய தேவையில்லாத பருப்புகள் போட்டு அது சோப்புக்குன்னு ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் கொடுக்குறோமோ அதே எண்ணெய் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம்னா 3-4 வெரைட்டி பண்ணுறோங்கன்னா எம்டி கோகனட் ஆயில் சோப்புங்க, அது உள்ளே வந்துட்டு டர்மரிக் போட்டு பண்ணுறோம்,
இன்னொன்று பாசிப்பயிர் சோப்பு, முல்தானி மெட்டி சோப்பு. இப்போதைக்கு 4 சோப் பண்ணுறேங்கண்ணா. இன்னும் வந்து டெஸ்ட்டில் ஒரு 4-5 சோப் இருக்குதுங்கண்ணா. இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப அதிகமாக போகுங்க. இருக்கிறதுல கல்லெண்ணெய்க்கு அடுத்து வந்து நல்லெண்ணெய் அதிக கஷ்டமான இருக்காங்க. அப்போ நம்ம நிறைய பொருள் பண்ணலாம் போது டேரெக்டாக நம்மளே ஊறுகாய் தயாரிக்கலாம்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணெயை யூஸ் பண்ணி அது ஊறுகாய் தயாரிக்கும் நம்மளுக்கு ரொம்ப பேஸ்டாட்டம் இருக்கும். ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்காது, எண்ணெய் அதிகமாக இருக்கும், பேஸ்ட்டு மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலுமிச்சம்பழம், இந்த இஞ்சி, அது நாங்கள் இந்த லோக்கல் மார்க்கெட்லேயே இங்கேயே வாங்கிக்குவோம். டேரெக்டாக விவசாயிட்டையும் அது மாதிரி வாங்கிக்குவோம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அது ஈஸியாக எங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடிஞ்சுது. இப்போ மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய்க்குன்னு தனி கஸ்டமர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ நான் வந்தோடனே உங்கள்கிட்ட பேசியிருக்கும்போது நான் அடிக்கடி நீங்கள் பேசும்போது சொல்கிறது ரா மெட்டீரியல் விலை ரொம்ப ஏறிடுச்சு. நீங்கள் கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாத்தோட விலையும் ரொம்ப ஏறிடுச்சுன்னு நான் நிறைய மரச்சக்க வச்சவங்கள்ட்ட பேசும்போது கூட நிறைய பேர் ரீசெண்ட் டைமில் கடையை மூடிட்டும் போனதை பார்த்துருக்கேன். பர்டிகுலர் நிறைய பேர் கடலையே ஆட்டாமல் விட்டுருக்காங்க, கடலோட விலை ரொம்ப போகணுன்னு. ஸோ நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னீங்க அதே நாள் தான் உங்களுக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ விலைவாசிலையுமே விலையை ஏற்றாமல் எப்படி கொடுக்குறீங்க, அதில் எவ்வளோ பேர்டன் இருக்குது, ஏன் அந்த கஸ்டமருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ மார்க்கெட்டில் நிறைய விலை ரேட்டு ஏறும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக விவசாயிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த டேரெக்டாக விவசாயியில் கடலையை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கடலையை உடைக்கிற மிஷினை நாங்களே போட்டுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிலோக்கு ஒரு 3-4 ரூபா கம்மி ஆகுது. அதனால் என்னென்னா குறிப்பிட்ட அளவு மார்க்கெட்டில் விலை ஏறும்போது நம்மளால் கஸ்டமருக்கு ஏற்றுறதில்ல. அப்புறம் ஒரு ஆவரேஜாக குறையும். அப்போ ஈக்குவல் பண்ணிக்கிறதுனால நாங்களே உடைக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விலையில் தொடர்ந்து எங்களால் கொடுக்க முடியுது. நவீன், போன தடவை உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது துபாயிலேருந்து, யூஏஇலேருந்து, யூஎஸ்லேருந்து, லண்டன்லேருந்து நிறைய பேர் எனக்கு வந்து அங்கே உள்ள தமிழர்கள் இந்த பொருள் நல்லா இருக்குங்க, எனக்கு அவங்ககிட்ட வாங்கி தர முடியுமா, இல்லை அவங்களே அனுப்புவாங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நானும் உங்களுக்கு அந்த இன்கொயரிலாம் பாஸ் பண்ணியிருந்தேன். அதில் அனுப்புறதுல என்ன சிக்கல் இருக்குது, எதனால் அவங்க அனுப்ப முடியல? வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பொருள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, எதனால் அனுப்ப முடியல? ஆனால் ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய டேரெக்டாக கால் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணி கேட்டாங்க. பட் என்னென்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க தனித்தனியாக அவங்களோட ஹோம் நீடுக்கு தேவைப்படுற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது கொரியரில் தான் அனுப்பணுங்க. அது உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட் வந்துடுறதுனால அவங்களுக்கு நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு அனுப்ப முடியல. நம்மகிட்ட என்ன ஐஇ கோட் இருக்குதுங்க. இப்போ எந்த கண்ட்ரியிலிருந்து யார் கேட்டாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கண்ட்ரிலையும் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ அந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்து வந்து ஒரு பல்கான குவான்டிட்டி அவங்க மினிமம் குவான்டிட்டி அவங்களால வாங்க முடியுது. அங்கே ஒரு பையர் யாராவது இருந்து அவங்களோட ஐஇ கோடு வச்சு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் தாராளமாக எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அனுப்பலாமுங்க. ஆனால் நிறையா ஃபாரின்லேருந்து கால் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. பட் இண்டிவிஜுவலாக கால் பண்ணுறதுனால நம்மளால் அனுப்ப முடியல. அங்கே யாராவது பையர்ஸ் கிடச்சி எங்களுக்கு கால் பண்ணிங்கனாலுமே நாங்கள் ஹோல்சேலாக மொத்தமாக எல்லா ப்ராடக்ட்டுமே மசாலாவிலிருந்து நமக்கு தேன்லேருந்து நெய்யிலிருந்து ஆயிலிருந்து எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பியூரிட்டியாக என்ன ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அனுப்புகிறாங்க. இப்போ அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னால அவங்களோட பிராண்டிங்கில் ஏதாவது கேட்டாங்க, பியூரான ப்ராடக்ட் வேணும் பட் அவங்களோட நேம்லேயே போகிற மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படின்னால அதையும் நம்மளால் பண்ணித்தர முடியும். அவங்களோட லேபிள் அவங்களோட பேக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதிலேயே பேக் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுத்துட்றோம். ரெண்டாவது அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு நம்மளோட இந்த எண்ணெய்களாகட்டும் இல்லை மசாலா ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் என்ன ரேட்டு கிடைக்குதோ அதோட 60-70% ரேட்லேயே நம்மளால் வந்து அவங்க ஊரில் கிடைக்கிற மாதிரி பண்ணித்தர முடியுங்க. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணித்தர முடியும். எங்களுக்கு தேவை பையர்ஸ் மட்டும்தாங்க. நம்ம அந்த பையர்ஸ் கிடைச்சாங்க ஐஇ கோடோட அப்படின்னா எங்கள்கிட்ட ஐஇ கோட் இருக்குது, அதை வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துலாம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னோட வீட்லேயுமே உங்களுடைய எண்ணெய் தான் உபயோகப்படுத்துகிறோம். 3 வருடமாக வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த தரத்துக்கு நான் கொடுக்குற ஃபீட்பேக்கோட ஒரு வாடிக்கையாளர் இன்னும் ரெகுலராக வாங்குற வேற ஒரு வாடிக்கையாளர் கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த வகையில் உங்களோட ஒரு 2 வாடிக்கையாளரோட கொடுக்க முடியுமா தொடர்பு? எப்படி நான் கேட்டு பார்க்கணும் ஆசைப்படுறேன், எப்படி இருக்குது சுவை மனம்னு 2 வாடிக்கையாளர் சந்திக்க முடியும்? தாராளமாக கண்டிப்பாக பண்ணலாமுங்கண்ணா. இங்கே தாராபுரத்துலேயுமே நீங்கள் கஸ்டமர்ஸ் வேணும் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, இங்கேயும் கூட எந்த கஸ்டமர் வேணாலும் பார்த்து நம்ம ரிவ்யூ கேட்டுக்கலாம். ரெண்டாவது உங்கள் ஊரில் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சென்னை போனதுக்கப்புறம் கூட நம்ம கஸ்டமர்ஸோட டீட்டெயில் கொடுக்குறோம். நீங்கள் அவங்களையும் நேர்லேயே போய் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். அப்போ தான் புதுசாக பார்க்குற வீடியோ பார்க்குற மக்களுக்கு முன் நம்மளோட ப்ராடக்ட் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். பழைய வீடியோஸ்லையும் எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுறாங்கண்ணா. எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக ரெகுலராக பண்ணுறது பண்ணிடுறாங்க. நீங்கள் எந்தெந்த ஊரில் டீட்டெயில் கேட்டிங்கனாலும் கஸ்டமர் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் நீங்கள் ரிவ்யூ எடுத்துக்கலாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பேரு எந்த ஊருங்கம்மா? டி குமாரபாளையம் சாந்தாமணி. சரிங்கம்மா. இந்த ஐஸ்வர்யா மைல்ஸ்ல போயிருந்தோம், அவங்க ப்ராடக்ட் எப்படி பண்றாங்க, தோட்டத்துல இருந்து எப்படி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து என்ன ஆக்குறாங்கன்னு பார்க்க வந்திருந்தோம். அப்போ கேட்டிருந்தோம் இந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கேன், என்ன வாங்கிட்டு இருக்கேன், யாராவது ஒரு வாடிக்கையாளர் காட்டுங்க நாங்க எப்படின்னு கேட்டு பாக்குறோம். இன்னும் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்கம்மா. ஸோ முதல் ஐஸ்வர்யா மைல் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுங்கம்மா? பக்கத்தால் வீட்டில் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுல இருந்து வாங்கிட்டு. சரி, இப்போ எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்கம்மா? 1 வருஷமா வாங்குறோம். சரிம்மா. இப்போ மத்த இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நீங்க என்ன வாங்கிருப்பீங்க, பாக்கெட் என்ன வாங்கிருப்பீங்க, அதுக்கு இப்போ செக்ல இவங்க ஆட்டி கொடுக்குறது என்ன உங்களுக்கு என்ன எப்படி தரத்துல எப்படி வித்தியாசம் இருக்கு, சுவையில எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு, நல்லா வாங்கலாம். சரிங்க. ஆனால் எங்களோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் ஒரு கிச்சனில் போய் பார்த்தோம்னாலே ஐஸ்வர்யம் ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி ஒரு ப்ராடக்டாவது இருக்குன்னு அப்படிங்கிறது எங்களோட விஷயம் இருக்குது. கம்பல்சரி இது கொண்டு வந்துருமுங்க. ரொம்ப கூடி சீக்கிரமாக வந்து எங்களோட ப்ராடக்ட் இல்லாத வீடே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைமை கண்டிப்பாக வருவோமுங்க. காரணம் இந்த நம்பிக்கையை நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம அந்த பாரம்பரியமாக பண்ணுறது
எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் எந்த பொருளாக இருந்தாலும் ஆட் பண்ணாமல் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க நம்ம. ஓகே, இப்போ இந்த வீடியோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்களோட முதல் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா ஐஸ்வர்யா ஆயில்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கணும்னா எந்தெந்த வழிகள்லாம் உங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்? ஆனால் தாராளமாங்கண்ணா இப்போ நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம்னா ஐஸ்வர்யமாயில்ஸ்.comங்கிற வெப்சைட் கொடுத்துருக்கோம். அதுலேயே கிளிக் பண்ணாங்களே எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டும் அதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். கார்ட்டில் ஆட் பண்ணி என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அவங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், கூகுள் பே எதில் வேணாலும் அவங்க பேமெண்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா இந்தியாவில் எந்த மூலையில் கிராமமாக இருந்தாலும் சரி வித்தின் 2 to 3 டேஸில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் போய் சேர்ற அளவுக்கு நம்ம நெட்வொர்க் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். பொதுவாக கிராமங்களுக்குலாம் கொரியர் ரொம்ப போகுதுங்க, ரொம்ப கிராமங்கள் எப்படி பண்ண முடியும்? இல்லை, நம்மளோட கொரியர் பார்ட்னர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களால கொண்டு போக முடியாத இடமா இருந்தாலும் நம்ம பர்சனலாக அவங்ககிட்ட பேசி சஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறோமுங்க. அதனால் இது வரைக்கும் எந்த இடமே நாங்கள் வந்து மிஸ் பண்ணல. இது வரைக்கும் வந்த ஆர்டரில் வந்து எவ்வளோ குக்கிராமமாக இருந்தாலும் அங்கே நம்மளோட பொருள் அவங்களே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம நெட்வொர்க் வச்சிருக்கிறோமுங்க. இப்போ நம்ம வெப்சைட் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துடலாமுங்க. வாட்ஸ்அப் லிங்க்கில் டேரெக்டாக அவங்க கார்ட்டில் ஆட் பண்ணி அதுலேயும் வாட்ஸ்அப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணாங்கனாலும் நம்ம ப்ராடக்ட் கேட்டலாக் கொடுத்துடலாம், அவங்க அதுலேருந்துமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அமேசான்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அமேசான்லேருந்துமே அவங்க எந்த ஊருக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னா. இப்போ பொதுவாக இந்த மாதிரி மரச்சக்கு என்ன வாங்கணுன்றவங்க பொதுவாக நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் தாராபுரம் இருக்கீங்க, ஒருவேளை பக்கத்து ஊருக்காரங்க வந்து பார்க்கணும்னா எப்போல்லாம் வந்து வரலாம்? யார் வேணா வந்து பார்க்கணும், எப்போ வரலாம்? எப்போ வேணாலும் வரலாங்க. நீங்கள் இப்போ தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது ஃபோன் பண்ணிட்டு வரணுங்கிறது இல்லை. முக்கியமாக ஃபோனெல்லாம் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. பகலில் எந்த டைமில் வேணாலும் வரலாம். அவங்க ஃப்ரண்ட்டில் செக் ஓடிட்டு இருக்குது, பின்னாடி மசாலா மிஷின்ஸ் இருந்து எல்லா இடமும் ஓப்பன் தான் நம்மளுங்க. எங்கே வேணாலும் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வந்து வேணாலும் பார்க்கலாங்க. அவங்க சண்டே மட்டும் நம்ம ஃபேக்ட்ரி லீவாக இருக்கும்னா சண்டே தவிர மீதி எந்த நாளில் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம் யார் வேணாலும். நேரில் வந்து வாங்கினால் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் எண்ணெயெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னாங்களா அவங்களே பாத்திரத்தில் இப்போ நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்க்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து பாத்திரத்தில் வாங்கினா அப்படின்னா லிட்டருக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு யார் வேணாலும் அதையும் வந்து வாங்கிக்கலாங்க. நவீன், சதீஷ், பழனிசாமி ரொம்ப ஹாப்பி. ஒரு 3 யங்ஸ்டர் ஒற்றுமையாக இவ்வளோ தரமான ப்ராடக்ட் கொடுப்பணும், ஒரு தொழில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு உங்கள் ஃபேக்ட்ரி எந்த லெவலில் இருக்குது, அடுத்து என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் முயற்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நவீனோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுக்கு.